கங்கை நதியில் நடந்த தசரா விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் புனித நீராடினர். கங்கை நதி ஓடும் உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் கங்கை தசரா விழா வியாழனன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி கோவில் நகரான வாரணாசியில் கங்கை நதியின் கரையில் வேத மந்திரங்களுடன் பல்வேறு பூஜைகள் நடந்தன. 3 நதிகள் சங்கமிக்கும் அலகாபாத் நகரிலும் கங்கை தசரா விழா வெகு விமரிசையாக நடந்தது. கங்கை நதி முற்றிலும் மாசுபட்டு இருந்தாலும் கூட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். கங்கையில் நீராடுவதன் மூலம் பாவ விமோச்சனம் கிட்டும் என்றும், எனவே ஒவ்வொருவரும் புனித நீராட வேண்டும் என்றும் பூசாரிகள் கூறினர். इसलिए आज का पुनीत पर्व जो है ये 10 प्रकार के पापों को नष्ट करने वाला है। आज के दिन स्नान करके फलों का दान और पूजन, हवन, पितरों का तर्पण इत्यादि करने से विशेष फल की प्राप्ति होती है, सुख सौभाग्य की प्राप्ति होती है, निरंतर परिवार में समृद्धि बढ़ती है। इसलिए हर प्राणी को चाहिए कि कम से कम गंगा दशहरा को इस पर्व पर स्नान करना चाहिए. கங்கா தேவியின் உருவில் கங்கை நதியை பாகிரத மன்னன் பூமிக்கு கொண்டு வந்ததை போற்றும் வகையில் கங்கை தசரா விழா கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது.